வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Galatta presents what is inside your handbag show. இன்னைக்கு வந்து விசித்ரா மேமோட ஹேண்ட்பேக் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அவங்க வந்து என்ன விசித்திரமான திங்ஸ் வச்சிருக்காங்க, எவ்வளோ எசென்ஷியலான திங்ஸ் வச்சிருக்காங்க, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் மேம். ஹாய். ஹலோ. ஹலோ. How are you? Fine. Yes. Oh ma'am, this is your handbag. Which area, which country la எங்க மேம் பாட் பண்ணது? Especially not a handbag person. Okay ma'am. Okay. Maximum handbags வாங்க மாட்டேன். Why? பிடிக்காது. அப்போ ஏதாச்சும் திங்ஸ் தேவைப்படணும் அப்படின்னா எங்க நெசசிட்டிக்காக ஹேண்ட்பேக்ஸ் வைப்பேன். மேக்ஸிமம் கிஃப்டாக கிடைக்கும். அக்கா வரும்போது, சிஸ்டர் வரும்போது அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வாங்கி கொடுத்துருவாங்க. சூப்பர். மேக்ஸிமம் ஏதாவது 1 or 2 ஹேண்ட்பேக்ஸ் எனக்கு வேணும்னா நான் வாங்குவேன், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப ஹேண்ட்பேக் பர்சன் கிடையாது. வெரி குட் மேம். பட் இந்த ஹேண்ட்பேக் கிஃப்டா மேம்? இது வந்து என்னோட சிஸ்டர் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. சிஸ்டர் ஃப்ரம் வேர்? சிஸ்டர் எங்க இருக்காங்க? அவங்க சென்னையில தான் இருக்காங்க. சென்னையில இருந்து. ஓ, சென்னையில இருந்து gift வந்து மைசூர்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஓகே மேம். This is what bag? This is Charles and Keith. Oh. Charles and I don't know the name also. Wait. Yeah, Charles and Keith. Some branded bag. ஆமா. தெரியுமா? அதில் வந்து பாருங்க, பேக் நான் மெயின் வந்து நான் பார்க்கறது வந்து இந்த மொபைல் வைக்கிறதுக்கு ஒன்று பார்ப்பேன். சரி, மொபைல் வைக்கிறதுக்கு முக்கியமாக ரொம்ப முக்கியம். ஏன்னா மொபைல் நீங்கள் மிஸ் பண்ணுவோம் இல்லையா? மொபைலில் வந்துட்டு என்ன மேம் அப்பப்போ இன்டர்நெட் யூடியூப் எல்லாம் பார்ப்பீங்களா? அதெல்லாம் பார்க்க மாட்டேன். அப்புறம் எதுக்கு சும்மா ஃபோன் பேசுவீங்க? ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணுவாருங்க, குழந்தைங்க ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ ஃபோன் கண்டிப்பாக இருக்கணும்ல கையில் ஹேண்டியா. அதுக்காகவே ஹேண்ட்பேக் வாங்கி வச்சிருக்கீங்க. மேக்ஸிமம் அதுக்காக ஹேண்ட்பேக். சூப்பர் மேம். இதை இனாகிரேட் பண்ணுங்க. ஓகே, என்ன பண்ணணும்? என்னது? கிணறு மாதிரி உள்ள விடுதுறேன் போல் இருக்கு. சரி, மை ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து இந்த பவுச். எஸ், அது வந்து வாலெட். ஆமா, இந்த வாலெட் வந்து ஃப்ரம் மெட்ரோ ட்ரெயின்ல போகும்போது என்னது? மெட்ரோ கம்பெனி. இது மெட்ரோ கம்பெனியா? மெட்ராஸ் கம்பெனி. அப்ப சரி, ஏதோ ஒரு கம்பெனிங்க. சரி, மெட்ரோ. இதுல வந்து ஃபுல்லா என்னோட கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, விசிட்டிங் கார்டு, விசிட்டிங் கார்டுலாம் வைக்க மாட்டேன். ஏடிஎம் கார்டு, எல்லா கார்டு, விசா கார்டு, அப்புறம் என்னோட லைசென்ஸ், பான் கார்டு, வண்டி போட்டு கிரெடிட் கார்டு, கார் டிரைவிங் எல்லாம். ட்ரெயின்ன்ற மாதிரி கார், பைக் எல்லாம் அதான் தடுமாறுறீங்க பயங்கரமா. ட்ரெயின் வண்டிலாம் இருக்கறனால அப்படி சொல்லிட்டேன். சொல்லுங்க மேம். அதெல்லாம் இருக்கும். கேஷ் இருக்கும். இது 8 எல்லாம் போட்டிங்களா மேம்? நான் வந்து என்னுடைய I think almost more than 30 years I'm driving. 30 years வண்டி ஓட்டுறீங்களா? சூப்பர் மேம். ரொம்ப சீக்கிரமா கத்துக்கிட்டேன் நான். வெல் டன் மேம். So I have some cash. நல்ல அமௌண்ட் மேம். வச்சுக்கோங்க மேம். வேற ஏதாவது ஃபாரின் when I travel only. இல்லனா maximum cash இருக்காது, கார்டு தான் யூஸ் பண்ணுவேன். கார்டு ஸ்வைப் பண்ணி. ஓகே, அதுக்கு அப்புறமா என்னோட கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கு. ஆதார் கார்டு வச்சிருக்கீங்களா? வெரி குட். ஆதார் கார்டுல இல்ல வச்சிட்டுல சுத்த மாட்டாங்க. இங்க இருக்கு பான் கார்டு தான். அப்ப பரவாயில்லை, கொடுங்க. அதை காட்டுங்க. இது பான் கார்டு. பான் கார்டா? யார் அது? நீங்க தானா? அப்படிதான் அந்த கவர்மெண்ட்ல எடுக்கறாங்க. என்னத்த பண்றது? லைசென்ஸ் அதுக்கு முன்னாடி கேவலமா இருக்கு. இது பாருங்க, தெரியவே தெரியாது. ஓகே, இது நீங்க தானாலே ஒரு டவுட் ஆயிடுவாங்க. ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அப்புறமா இதெல்லாம் என்னோட கிரெடிட் கார்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ், எவ்ரிதிங். அப்ப இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கார்ட்ஸ் இருந்துச்சு. அது வந்து வேற பேங்க். இது I'm doing business, right? So I have 2-3 bank accounts. இது நல்லா இருக்கே மேம். சோ அதனால வந்து ஒவ்வொரு பேங்க் அக்கவுண்ட்க்கும் ஒரு கார்டு இருக்கு. பேங்க் போறதே ஒரு கடுப்பான. அப்புறம் சேஞ்ச் வச்சிருப்பேன் எப்பவுமே. சேஞ்ச் யாராச்சும் எங்களை மாதிரி பெக்கர்ஸ் பாத்தீங்கன்னா, இல்ல நான் 4 இடத்துக்கு போகணும், முதல்ல காசு கொடு. ஆமாங்க, நானும் 4 இடத்துக்கு போகணும், முதல்ல காசு கொடுங்க. இல்ல பார்க்கிங் பண்ணா கேட்பாங்க. ஆமா, ரொம்ப முக்கியம். இந்த பவுச் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்குள்ளேயும் மொபைல் போகும். அதுக்காக தான் வாங்கி இருக்கீங்க நீங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் கால் பண்ணுவாங்க, குழந்தைங்க கால் பண்ணுவாங்க, அதுக்காக தான் வாங்கி இருக்கீங்க. போகும்போது இப்படி வச்சு எடுத்துட்டு இது மட்டும் எடுத்துட்டு போலாம். இப்படியே வச்சுட்டு போவீங்களா? அவ்வளவுதான், இது மட்டும் எடுத்துட்டு போலாம். இது மட்டும். வெரி குட் மேம். இந்த சைடு சுரங்க பாதையில ஏதாவது? இதுல வந்து ஒன்றும் இல்லை, ஏதாவது கேஷ் ஏதாவது வைப்பேன், அவ்வளவுதான். ஏதாச்சும். ஓகே மேம், நீங்க வந்து டிவோட்டியா? ஆமா. வெரி குட். எந்த சாமி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? மதர் டிவோட்டி, பாண்டிச்சேரி மதர் டிவோட்டி. சூப்பர். அவங்களுடைய போட்டோகிராஃப் கூட இருக்குது இதுக்குள்ள. உள்ள இருக்கு. இட்ஸ் தேர் இன்சைட். ஓ, ஓகே மேம். இப்போ நீங்க வந்து ஃபேக் கிளாஷஸ் தான் வச்சிருக்கீங்க, கண்டுபிடிச்சனா? இல்லையா? ஒரிஜினலா? பாங்க பக்கத்துல வந்து பாருங்க. வாங்க. என்ன வராரு இவரு. ஹலோ. இல்ல ஐயோ, 90s கிட். ஓகே ஓகே. அப்புறம் என்ன மேம் இருக்கு? ஐ ஷேட்ஸ். ஓபன் ஐ ஷேடோ. ஷேடோவா? அப்படினு சொல்லுவாங்க.
ஐ ஷேடோல யாராவது பேக்ல வச்சுப்பாங்களா? அப்ப பேர் என்னது? இது ஷேட்ஸ் ஐ ஷேட்ஸ். கடவுளே. ரீடிங் கிளாஸஸ். ரீடிங் கிளாஸா? பவர் இருக்கு எனக்கு. எப்படி இருக்கு பாப்போம். ரொம்ப கேவலமா. பரவாயில்ல போடுங்க. ஓகே. ஐடி ப்ரொஃபஷனல் மாதிரி இருக்கீங்க. இது வந்து ரீடிங் கிளாஸஸ். ஸோ 2 பவுச் வைக்கிறதுக்கெல்லாம் பிடிக்காது எனக்கு. அதனால சன் கிளாஸஸ். இதை போடுங்க. திஸ் இஸ் மை சன் கிளாஸஸ். பா அப்படியே நீலாம்பரி அந்த ஒரு ஃபீல் வருது மேம். கரெக்ட். கண்டுக்கு மேலே ரெயின்போ இருக்கு. அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் போட்டுட்டு வந்தது. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இதுக்குள்ள ஒரு கன்னு கூட வச்சிருக்கேன். கன்னு அவன் கேட்டா எடுக்கட்டா சுடட்டா? சுடப்படாது. ஹேர் பிரஷ். ஓ இதை ஆயுதமா யூஸ் பண்ணலாம். எப்படி அடிக்கலாம்? ஆமா அப்படி த்ரோ பண்ணலாம். ஹேர் பிரஷ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமா இந்த மாதிரி கரெக்டா ஹேரை வந்து வரையிறதுக்கு இப்படி எல்லாம் சீவுறதுக்கு யூஸ் ஆகும். சீவாதவங்களுக்கு தேவையில்லை. ஆமா அது நம்ம சீவுறவங்களுக்கு தேவை. கையில என்னமா டாட்டூ போட்டுருக்கீங்க? ஐயோ டாட்டூ போடலையா? அங்கிருந்து பார்க்க டாட்டூ மாதிரி இருந்துச்சு மேம். ஓகே உங்களுக்கு டாட்டூலாம் போட பிடிக்காதா? அதெல்லாம் பிடிக்கும். வெரி குட். நீங்க எல்லாரும் டாட்டூ போட்டு நீங்க போடுவீங்களா? போடாதீங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் மட்டும் போடாதீங்க. ஆமா ஏன்னா விட்டுட்டு போயிடுச்சுன்னா வேற மாத்தணும். ஆமா ஒரு வேற ஏதாவது எழுதணும். ஐயோ பார்வதி அப்படின்னு இருந்துச்சுன்னா 10 மான்னு மாத்தணும் ஏதாவது. ஓகே வேற என்ன இருக்கு? அப்புறம் இயர்ஃபோன். எஸ் பாடல்கள்லாம் விரும்பி கேட்பீங்களா? ரொம்ப. அதனால இயர்ஃபோன்ஸ் எப்பவும் இருக்கும். ஓகே. தூங்கும் போதும் பாட்டு கேட்டு தூங்குவீங்களா? ஆமா. என்னென்ன பாட்டுலாம் கேட்பீங்க? இளையராஜா பாட்டு கேட்பேன். சூப்பர். அப்ப ஏதாவது 2 லைன்ஸ் மெடிடேஷன் மியூசிக் கேட்பேன். மெடிடேஷன் பண்ணும்போது மெடிடேஷன் அப்படிலாம் வச்சுட்டுலாம் மெடிடேஷன் பண்ண மாட்டேன். அப்புறம் என்ன எல்லாரும் இப்படி தானே பண்றாங்க? படுத்துட்டு கூட மெடிடேஷன் பண்ணலாம். படுத்துனா கார்ல போகும்போது அந்த மாதிரி நார்மலா மெடிடேஷன் பண்றேன். 8 மணி நேரம் 10 மணி நேரம் எப்படி மேம் சொல்லுங்க? மெடிடேஷன்ல என்ன இந்த மியூசிக் வரும் இல்லையா? ஸ்லீப் மெடிடேஷன் அதெல்லாம் அது கேட்டுட்டு இருப்பேன். அப்படியே தூங்கிடுவேன். தூங்கிடுவீங்க. வேற என்னோட காம்பாக்ட் பவுடர். ஓகே. ராவ்லான். என்னது? கம் ஆன் சொல்லுங்க எடுங்க. வேண்டாம் பரவாயில்ல. இல்ல இன்னொரு ஆமா இது இந்த காதுக்கு அது அந்த காதுக்கா? இல்லனா இது மண்டே இது சண்டே மாத்தி கேட்பீங்க? இல்ல அது மிஸ் ஆயிடுச்சுனா இன்னொரு ஸ்டாண்ட் பை போட்டு போறீங்க. மிஸ் ஆயிடும். 2 வச்சிருக்கீங்க. ஆமா ஓகே சரி விடுங்க. அது வந்துருச்சு இதுல. ஓகே என்ன பண்றது? பசங்க எசங்க போட்டுக்கலாம். அதுக்கு அப்புறம் வேற ஒன்னு வச்சிருப்பேன் எப்பவுமே என்னோட ஹேண்ட் பேக்ல. பெப்பர் ஸ்ப்ரேவா? என்ன ரோஜா பூ மாலையா? என்னது இது? ஓ அன்று வந்தது இது கிளிப் கிளட்ச். இது எப்படி வைப்பீங்க? இதோ எப்படி சைடுல லைட்டா வச்சு காட்டுங்க. அப்படி இல்ல டைப் பண்ணிட்டு அப்படி பன் மாதிரி வச்சிருவேன். இது மாதிரி நிறைய கலர்ஸ் வச்சிருக்கேன். நிறைய கலர்ஸ் வச்சிருக்கேன். அப்படியா? ஆமா Black ப்ளூ அப்படி அது ஏதாவது ஒன்னு இருக்கும் உள்ள டைப் பண்ணி அப்படி இப்படி கிளிப் இது உங்க சிக்னேச்சர்னு இல்ல. ஐ ஃபைண்ட் கம்ஃபர்டபுள் லூஸ் ஏர் இல்லாம நார்மலா இருக்கும்போது டைப் பண்ணி அப்படி பன் மாதிரி வச்சிருவேன். அது so it will look nice. ஆமா கலர்ஃபுல்லாவும் இருக்கும். ஓகே. அப்புறம் நீங்க தான் இதுக்கு மேல ஏதாவது இருக்கா மேம்? ஏதாவது பயங்கரமான திங்ஸ்? காம்பாக்ட் பவுடர், லிப்ஸ்டிக், ஐ ஷேடோ, அப்புறம் வந்து கன்சீலர். பெர்ஃப்யூம். என்ன பெர்ஃப்யூம்? பெர்ஃப்யூம் பேரு பெரிய பெர்ஃப்யூம்ல வைக்க முடியாதுல. சின்னது இந்த சாம்பிளா? ஓகே மேம். கொஞ்சம் அடிச்சு விடுங்களேன். பெர்ஃப்யூம் எப்படி இந்த அப்படி கேட்ட மாதிரி காமிச்சிட்டு இருக்கு. இது அப்படியே ஸ்மட்ஜ் பண்ணும். நீ நிறைய மீட்டிங்ஸ் இருக்கு. இந்த பெர்ஃப்யூம் சட்டையில் அடிக்க கூடாது, அப்படிலாம் தேய்க்க கூடாது. இது எப்பவுமே வந்து இவ்வளோண்டு அப்பதான் தீரவே தீராது. பின்னாடி தீரறதுக்கு அவ்வளோதான் போடணும். ஓகே. வேற ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு திங்ஸ் எடுக்கிறீங்க. நான் இன்னும் கன் எடுக்கல உள்ள இருந்து. கன்னா? ஐயோ கன் அது அடியில இருக்கு. சரி ஓகே. சும்மா போய் சொல்லக்கூடாது. உண்மையிலே கன் வச்சிருக்கீங்களா? லிப் பென்சில். ப்ராமிஸா? லிப் பென்சிலா? தெரியும். இப்போ வந்து நீங்க வந்து மேட் ஷேட் போட்டு கரெக்டா வரைஞ்சிருக்கீங்க. நிறைய ஆக்ட்ரஸ் எடுத்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குது. மேட் அது இது எல்லாம் லைனர் வச்சு கரெக்டா ஷேப் பண்ணி கண்ணாடி இல்லாம நீங்க வரைஞ்சிருவீங்க. அது இருக்கு. லிப் லைனர், லிப்ஸ்டிக், ரொம்ப முக்கியம் காஜல். எஸ் ஆமா. I use only Maybelline. ஒண்ணுமே மேக்கப்பே போடலனா கூட only this one and this lipstick is enough. enough. அதுதான் மேக்கப். ஆமா. அப்புறம் எதுவே மேக்கப்பே போல. சும்மா போடணும். ஆமால. வாங்கி வச்சிருக்கோம்ல. அப்புறம் வந்து 2000 kids 2019 kidsலாம் எப்படி பாக்கணும்ல நம்மள. சரி இது வச்சாச்சா? சேம்பர். ஜாமரா? சேம்பர்னு ஒரு கம்பெனி. இது லிப்ஸ்டிக். இது லிப்ஸ்டிக் தான். ஆமா. உங்களுக்கு ரெட் தான் பிடிக்குமா மேம்? பச்சை கலர், சிவப்பு கலர், இது கருப்பு கலர்ல எல்லாம் பிடிக்காதா உங்களுக்கு லிப்ஸ்டிக்? மேக்ஸिमम வந்து ரெட், பிங்க்
பிங்க்னா வந்து அந்த ரொம்ப இந்த பிங்க் மிட்டாய் பிங்க் அந்த மாதிரிலாம் அப்புறம் நியூட் ஷேட் போடுவீங்க அந்த இது கொஞ்சம் போடாம அவ்வளவுதான். This is maroon dress, so I am wearing this lipstick. ஓகே சாப்பிட்ற என்ன முட்டாய் டேப்லெட்டா எல்லா ஹேண்ட்பேக்லயும் முட்டாய் இருக்கும் இப்போ நீங்க என்ன டேப்லெட் இது இல்ல என் ஹேண்ட்பேக்ல இருக்கிறத நான் காமிப்பேன். ஆமா இதான் வரமா வாங்கிட்டு வர வேண்டியதானே தலைவலி இதெல்லாம் வந்து வந்திருக்குமே தலைவலி தண்ணி வேணுமா வேணாம்ல மெடிசன் கன் வரவே இல்ல வாட்ச் டைட்டன் வாட்ச் ஏன் கட்டாம இருக்கீங்க டைம் வேஸ்ட் ஆயிரும்டா I generally don't tie. I just keep it. எப்போ வேணும்னா எனக்கே மணி பார்க்கறதுக்கு யூஸ் ஆகும்னா யூஸ் அதுக்கு மொபைல் இருக்கு. மொபைல்ல சார்ஜ் இல்லைன்னா அப்புறம் இன்னொரு பிங்க் ஷேட் ஒன்று. பிங்க் ஷேட் ஓகே அவ்வளோதானா அதெல்லாம் இதில் எம்டி ஆச்சு. ஓகே வர டிராவல் பேக் வச்சிருக்க மாதிரி இருக்கே பாப்போம். அதெல்லாம் இல்லை அவ்வளோதான். சூப்பர் ஹேண்ட்பேக் உங்கள்கிட்ட. சூப்பரா? ஆமா போதும் 15 நிமிஷம் மேலே தாண்டிடுச்சு. செம்ம அன்ஆர்கனைஸ்டு நான். வெரி குட் அப்படிதான் இருக்கணும். சமயத்தில் எல்லாம் கலைஞ்சு போயிருக்கும். என் ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் இப்படி கொட்டிட்டு எப்படி வச்சிருக்க ஹேண்ட்பேக் அப்படின்னு கரெக்டாக வச்சு கொடுப்பாரு. அந்த டிக்கெட் இல்லை அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஷாப்பிங் பில் இல்லை அதெல்லாம் இல்லவே இல்லை. ஆமா அதுதான் சொல்றேனே அந்த கிளியரன்ஸ் பண்றதுல என் ஹஸ்பண்ட் பண்ணுவாரு. ஏன் இப்படி குப்பை மாதிரி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃபுல்லா அழகா நீட்டா எல்லாத்தையும் வச்சுட்டு கீப் இட் லைக் திஸ் அப்படின்னு சொல்லுவார். அதனால தான் நான் ஹேண்ட்பேக்கை வச்சுக்கிறது கிடையாது. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.